வெல்கம் ஸ்டூடெண்ட். நாம் இன்றைக்கு 4ஆம் வகுப்பு பருவம் 1 தமிழ் புக்கில் 6ஆம் பாடம் முயலரசன் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். இதுக்கு முன் நாம் 5 பாடங்களை படித்து முடித்துவிட்டோம். இந்த 6ஆவது பாடம் ஒரு கதை, முயலும் புலியும். இந்த கதையை நாம் எல்லோரும் நல்லா பார்க்கலாமா? ஒரு விவசாயின் தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயிறால் தின்று வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல். ஆனாலும் அதன் மனதில் ஒரு கவலை. அதற்கு காரணம், அது வாழும் அந்த காட்டை பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் ஒரு புலியாகும். புலிக்கு கிடைக்கும் மரியாதை தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று முயல் விரும்பியது. புலியை விட தானே சிறந்தவன் என்று புலிக்கும் காட்டில் உள்ள பிற விலங்குகளுக்கும் நிரூபிக்க வேண்டும் என முயலுக்கு ஆசை தோன்றியது. உடனே சிந்தித்து செயல்பட தொடங்கியது. இனி கதையை படிப்போம். நல்ல செழிப்பான தோட்டம், சுவையான கேரட், ஆகா என்ன இனிமை! சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறதே. இந்த காட்டில் உள்ள புலி ஏராளமான நம் மூதாதையரை தன் பசிக்கு இரையாக்கியது. என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று தின்று விடுமோ? இந்த கவலைகளை வயிறார உண்ட பிறகும் சற்று நேரம் உறங்கி மகிழ முடியாமல் போனதே. ஒரு முயற்சி செய்து பார்ப்போம். அதில் தோற்றால் வீர மரணம் அடைவோம். வாழ்நாளெல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது. முயலே, உனக்கு எவ்வளவு தைரியம்! இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டமெடுப்பாய், இப்பொழுது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருக்கிறாயே. உன்னை ஓடினேனா? நானா? உன்னை கண்டா? உனக்கு செய்தியே தெரியாதா? உனக்கு எங்கே தெரிய போகிறது? இங்கு கூட்டம் நடந்தபோது நீதான் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தாயே. சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன. எல்லா விலங்குகளும் கூட்டத்துக்கு வந்திருந்தனவா? கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது? நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேல் நீடிக்கக்கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின. நான் அரசனாக நீடிக்கக்கூடாது. அப்படியானால் வேறு யார் அரசனாக இருப்பது? இந்த காட்டிலே பயங்கரமான மூர்க்கமான விலங்காக என்னைத்தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன. வேடிக்கை பேச்சு பேசுகிறாய். பலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனாக உன்னை இப்போதே உன் முதுகில் என்னை ஏற்றிக்கொண்டு போ. இக்காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன். அட, இந்த முயல் எப்படி புலியின் மேல் அமர்ந்து வருகிறது? எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே. முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ? முயலரசே, நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விட்டுவிடுங்கள். இப்படி இந்த காட்டுக்கு அரசன் யார்? நீங்கள் தான். சத்தமாக சொல். தாங்கள் தான் இந்த காட்டுக்கு அரசன். உன்னை மன்னித்து விடுகிறேன். இனி இந்த காட்டிலே இருக்கக்கூடாது. எங்காவது ஓடி போய்விடு. ஐயோ, என்னை விட்டுவிடுங்கள், நான் போய்விடுகிறேன். இப்போதெல்லாம் முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் வேளைகளில் ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கொண்டிருந்தது. இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, தவறு செய்பவர்களை என்ன செய்யலாம்? திருத்தலாமா, அப்படியே விட்டு விடலாமா? அவங்கள கட்டாயம் திருத்தணும். திருத்தினா தான் என்ன செய்ய மாட்டாங்க, திரும்ப தவறு செய்ய மாட்டாங்க. அப்படி விட்டுட்டோம்னா திரும்ப திரும்ப அவங்க என்ன செய்வாங்க, தவறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது படிப்பும் சிந்திப்பும் எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்வோமா? பல்லாண்டி சொல்லை பித்தெழுத கிடைப்பது பல ஆண்டு. செயலாக்கமே சொல்லை பித்து எழுத கிடைப்பது செயல் ஆக்கம். இப்போது எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இப்போதெல்லாம். பேசியிருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பேசியிருந்தால். வந்து பிளஸ் இருந்தது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்திருந்தது. இப்போ வினாக்களுக்கு விடையிடுகிறோம். இந்த கேள்விக்கு பதில் எழுதலாமா? முயலின் கவலைக்கு என்ன காரணம்? புலி நம்மை ஒரு நாள் கொன்று தின்று விடுமோ என்று முயல் கவலைப்பட்டது. விலங்குகளின் கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கக்கூடாது? முயல் கூறியது, புலி அரசனாக நீடிக்கக்கூடாது. முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்க புலியை என்ன செய்யக்கூடியது? முயல் புலியின் முதுகில் இருந்து காட்டை சுற்ற வேண்டும் என்றது. புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய நிபந்தனை என்ன? நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்காவது ஓடிப்போ. விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? விலங்குகள் புலியை கண்டு அஞ்சின. எதிர்ச்சொல். இப்போ இந்த வட்டத்தில் எதிர்ச்சொல் கொடுத்துருக்கு. இந்த வார்த்தைக்கு எதிர்ச்சொல். பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர், பெய்யாவிட்டால் கவலை அடைவர். எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும், பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றியின் தொடக்கம்.
கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை, கரும்பலகை மூலம் கல்வி கற்றது பழைய முறை. பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம், பிறர் பொருளை திருடுவது தாழ்ந்த குணம். மற்றவர்கள் சத்தமாக பேசாமல் மெதுவாக பேச வேண்டும். சரியாக தவறாக வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்து டிக் பண்ணிடுங்க. சக்கரம் காட்டி ஈரட்டு சொற்கள். இது வந்து ஈரட்டு உறவு. நீங்கள் தேர், பார், நார் இந்த மாதிரி இதை அப்படி வைக்க. உலகம் என்பது வேறு சொல். தேர், பார், திருவிழா என்றாலே இருக்கும். தேர், மக்கள் சேர்ந்து வாழுமிடம். ஊர், இது இல்லாமல் உயிர்கள் இல்லை. நீரை விட்டு தயிரை கிடந்தால் மோர். மரச்செடி கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவும் தேர். மன்னர்கள் தம் நாட்டின் எல்லை விடுபட்ட அண்டை நாடுகளோடு செய்வது போர். பூத்தொடுக்க உதவுவது நார். எது முன்னே எது பின் அகரவரிசை, அதாவது பேப்பா பிபி அந்த கணக்கில் இது எழுதணும். இதில் ஒன்று விடுபட்டிருக்கோம், அதை விட்டுட்டு நீங்கள் அந்த வருஷப்படி எழுதிடலாம். மொழியோடு விளையாடு லகரம் கொடுத்துருக்கு. இது நீங்கள் இந்த கட்டத்தில் அந்த பாக்ஸ் இந்த ஒரு கூடை இருக்குது, கூடையிலேருந்து எடுத்து எழுதி இங்கே நீங்கள் இந்த வார்த்தைகளை இந்த பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இந்த பாடம் இதோடு முடிஞ்சிட்டு நீங்கள் நல்லா இந்த இதெல்லாம் பார்த்து எழுதி படிக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?